திரு எடப்பாடி பழனிசாமி நாளைய தினம் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்தால் அதன் பிறகு இழுத்தடிக்கிற வேலையை செய்யவே முடியாது என்பது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய இடி ரைட்ஸ் நடக்குது. அதே போல செந்தில் பாலாஜி அவர்களோட சகோதரரும் பார்த்தோம்னா நேற்று அவர் கோர்ட்டில் ஆஜராயிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சொல்லப்படுற இன்னொரு விஷயம் என்னன்னா, மறைமுகமாக பாஜக திமுக மேலேயும் நிறைய அழுத்தங்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இனி போக போக இன்னும் நிறைய அழுத்தங்கள் போடுவாங்க எலெக்ஷன்ஸ் கிட்ட வரும்போதுன்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களை இந்த நீதிமன்றம் கன்னத்தில் அறைவது போல் கேள்வி கேட்டிருக்கிறது. அதை பற்றி தமிழக அரசுக்கு விதி இல்லை, விவஸ்தை இல்லை, லஞ்சம் இல்லை. ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்துவிட்டது என்று கொண்டாடுகிறீர்கள். அந்த செய்தியை கூறி இதை மறைக்க பார்க்கிறீர்கள். இந்த லட்சணத்தில் நீங்கள் இருந்து கொண்டு சில தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் குறுகிய காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெரும் வளர்ச்சியை கண்டிருக்கின்றன. அதுவும் எத்தகைய நிறுவனங்கள் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களுக்கு மிக நெருக்கமான. ஆகவே அதிமுகவுக்கு இது காலத்தின் கட்டாயம் என்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய தேர்தல். பாஜகவுக்கு அப்படி அல்ல, விஜய்க்கு அப்படி அல்ல. விஜயை பொறுத்தவரை 26 இல்லை என்றால் 31 பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லுகிறார்கள். 31 வரை கட்சி தாக்கு பிடிக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய சார் வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ பரவலாக சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, பாஜக அதிமுக கூட்டணின்றது ஃபைனலைஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சைடில் சொல்கிறாங்க. அப்புறம் நாளைக்கு அமித்ஷா அவர்களும் வராரு. மோஸ்ட்லி அலைன்ஸ் சம்மந்தமாக நிறைய பேச்சுவார்த்தைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்க்கப்படுது. ஸோ ஓவரால் எப்படி பார்க்குறீங்க இந்த அலைன்ஸ் கன்ஃபார்ம்டா? நாளைய தினம் சென்னை வர இருக்கிற மத்திய உள்துறை அமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அமித்ஷா அவர்களை அவர் தங்குகிற இடத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் என்று நான் கேள்விப்படுகிறேன். அதே சமயம் ஏற்கனவே அவர் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சரை அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் சிலரோடு சென்று சந்தித்து விட்டு வந்த பிறகு அடுத்த நாள் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் பாஜக அதிமுக கூட்டணிக்கான பூர்வாங்க பேச்சுகள் துவங்கியுள்ளன, மிக விரைவில் கூட்டணி இறுதி செய்யப்படும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மது ஊழல் ஒழிக்கப்படும் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி சென்னையிலும் டெல்லியிலும் அளித்த பேட்டியில் கூட்டணி பற்றி பேசவில்லை என்று சொன்னார். அதை ஊடகத்துறையினைச் சேர்ந்த பலர் நம்ப தயாராக இல்லை. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எதற்காக அதை சொன்னார் என்ற வியப்பை தான் ஏற்படுத்தியதை தவிர கூட்டணி பற்றி பேசவில்லை, அரசியல் பற்றி பேசவில்லை, பொது பிரச்சனைகளை மட்டும்தான் பேசினோம் என்று கூறுவதை ஏற்க யாரும் தயாராக இல்லை. ஸோ இந்த முறை அவர் சந்திப்பாரானால் அந்த சந்திப்புக்கு பிறகு என்ன சொல்ல போகிறார்? இந்த முறையாவது ஆமாம் கூட்டணி பற்றி அவர்களுடைய விருப்பத்தை தெரிவித்தார்கள் அல்லது நாங்கள் அதை பற்றி பேசினோம் என்று ஏதாவது சொன்னால்தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது உறுதிப்பட்டதாக ஆகும். திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆசோலேஷன் மைண்டில் இருக்கிறாரா என்று கூட பல அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். நானும் அப்படி பார்க்கிறேன். பாரதிய ஜனதா அதிமுகவுடன் கூட்டணி வைக்க ஆர்வம் காட்டுகிறது என்ற ஒரு அம்சத்தை வைத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் யாரோடையாவது காய் நகர்த்த அவர் முற்படுகிறாரா? தமிழக வெற்றி கழகத்தோடோ அல்லது நான் என்னுடைய ஆப்ஷனை ஓப்பனாகத்தான் வைத்திருக்கிறேன் என்று காட்டுவதற்கு முற்படுகிறாரா என்ற சந்தேகம் எழுவது இயற்கை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு அப்படி நீண்ட காலம் இழுத்தடிப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்கள் வெட்டொன்று துண்டு 2 என்ற ரீதியில் பதில் எதிர்பார்க்கக்கூடியவர்கள், கருத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி நாளைய தினம் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்தால் அதன் பிறகு இழுத்தடிக்கிற வேலையை செய்யவே முடியாது என்பது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய 1-2 முக்கியமான நண்பர்கள் என்னிடத்திலே சொல்லுகிறார்கள். அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணி விஷயத்தில் அதிமுகவுக்கு ஆர்வம் உண்டா இல்லையா, எஸ் ஆர் நோ என்ற கேள்விக்கு நாளைய தினம் விடை தெரிந்துவிடும் என்று பாஜக 1-2 முக்கிய நண்பர்கள் என்னிடத்திலே சொல்லுகிறார்கள். ஆகவே நாளைய தினம் திரு எடப்பாடி பழனிசாமி திரு அமித்ஷா அவர்களை சந்திப்பாரானால் அந்த சந்திப்புக்கு பிறகு நமக்கு
விஷயங்கள் தெளிவாகவும் தெரிய வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் கூட்டணி பொறுத்தளவில் ஏன் சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ அதிமுகவை பொறுத்தளவில் அவங்களுக்கு பெரிய அளவில் ஆப்ஷன்ஸ் இல்லை இல்லையா? அவங்களுக்கு மைனாரிட்டி ஓட்ஸும் வரப்போகிறது இல்லை. திமுக கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ பாக்கி இருக்கிறது பிஜேபி மட்டும்தான். பிஜேபி அலையன்ஸ் கிட்ட 18% ஓட்ஸ் இருக்குது. ஸோ எப்படியும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கன்சால்டேட் பண்ண வேண்டிய தேவை அதிமுகவுக்கு இருக்குது. ஸோ அப்போ அவங்க விருப்பம் தானே படணும். நீங்கள் கூறுவது சரியான பார்வை. நானும் அதைத்தான் கருதுகிறேன். அதாவது அதிமுகவுக்கு ஆப்ஷன் இல்லை என்று. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி ஆப்ஷன் இருப்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறார். திரு விஜயை மனதில் வைத்துக்கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிறார். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் ஊடக விவாதங்களில் பங்கேற்பவன் என்ற முறையில் வெற்றிக் கழகத்தின் ஊடக தொடர்பாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை அதனுடைய உள்ளரங்க கூட்டத்தில் பேசியவரை சரி, பொதுவாக கட்சியின் நிர்வாகிகள் மத்தியிலும் சரி, நடிகர் விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால்தான் அத்தகைய கட்சிகளோடு தான் கூட்டணி என்பதில் அவர்கள் தீர்மானமாக இருப்பதாக சொல்லுகிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார், அப்படித்தான் கட்சி ஆரம்பிப்பவர்களெல்லாம் சொல்லுவார்கள், அப்போதும் இறங்கி வந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஏற்கனவே ஒரு மாதத்திற்கு முன் சுமார் 40 முதல் 50 தொகுதிகள் வரை தர அதிமுக தயாராக இருப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டியவர்கள் அல்லது அவருடைய சார்பில் தாவேகாவுடன் பேசியவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது விஜயுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை, அவருக்கு நெருக்கமானவர்களுடன் நடைபெற்றது. ஆனால் திரு விஜய் அதை ஏற்க மறுத்து விட்டார். இது நடைபெற்ற சம்பவம். அதன் பிறகு பார்த்தால் நீங்கள் சொல்லுகிற பார்வை அரசியல் விமர்சகர்கள் மட்டுமல்ல, அரசியல் தெரிந்தவர்களும் கூட என்ன நினைப்பார்கள் என்றால், இருக்கிற வாய்ப்பு தேசிய ஜனநாயக கூட்டணி, பழைய தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி உள்ளிட்ட பழைய அணியை கட்டமைப்பது, அதேபோல் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள், நீக்கப்பட்டவர்களை இணைத்து கொண்டு செயல்படுவது. இப்போது அதை இணைத்துக் கொள்வது அசௌகரியமாக இருக்கிறது என்று அதிமுகவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு தரப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக கருத்து சொல்லக்கூடியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு தரப்பினர் இணைத்துக் கொள்கிறோமோ கூட்டணியோ எல்லாம் ஓட்டு சிதறல் ஏற்படாமல் எல்லோரும் சேர்ந்து சேர வேண்டும், செயல்பட வேண்டும். அப்படியானால் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வலிமையான கூட்டணியை எதிர்கொள்ள முடியும். திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்கள் குறிப்பிட்டது போல இன்றைய தேதியில் தமிழக அரசியலில் ஒரு வலிமையான கூட்டணியோடு அந்த இயக்கம் ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சிக்கு எதிரான அதிருப்திக்கான காரணங்கள் நிறைய இருக்கின்றன. சட்டம் ஒழுங்கு மோசமான நிலைமை, விலைவாசி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, அரசு ஊழியர்களை ஏமாற்றியது, மாணவர்களை கல்வி கடன் தள்ளுபடி செய்கிறோம் என்று கூறி ஏமாற்றியது, இப்படி பல காரணங்களால் ஆட்சி மீது சட்டம் ஒழுங்கு மெயின் அதிருப்தி இருந்தாலும் கூட அதை அறுவடை செய்யக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி இல்லை. எதிர்க்கட்சிகள் பிரிந்திருக்கின்றன. ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் பாஜக, இன்னொரு பக்கம் சீமான் என்று எதிர் அணி சிதறுண்டு கிடக்கிற காரணத்தால் திமுக நம்பிக்கையோடு இருக்கிறது. அது தவிர திராவிட முன்னேற்றக் கழகம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வழக்கமான இடைத்தேர்தலில் பண விநியோகம் செய்வதை போல இந்த பொதுத் தேர்தலிலும் செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கு தயாராக இருப்பதாகவும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். இந்த நிலையில் ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய தேவையிலும் கட்டாயத்திலும் அவசியத்திலும் இருப்பது அதிமுக தான். இன்றைக்கு அடுத்த தேர்தல் என்பது 2026 தேர்தல் என்பது பாரதிய ஜனதாவை விட அதிமுகவுக்குத்தான் முக்கியமான தேர்தல். அதிமுகவுக்குத்தான் அந்த தேர்தல் வாழ்வா சாவா என்ற நிலையில் இருக்கக்கூடிய தேர்தல். இன்னொன்று, அதிமுகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் 70 வயதை கடந்து விட்டார்கள். அவர்கள் இன்னொரு தேர்தல் வரை தாங்கக்கூடியவர்கள் அல்ல. தாங்கக்கூடியவர்கள் என்றால் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கட்டும். நான் சொல்வது, கட்சியும் சரி அந்த தலைவர்களும் சரி முன்பு போல ஆட்சி இல்லை என்றால் வேகத்தோடு செயல்பட முடியாது, சோர்ந்து விடுவார்கள். ஆகவே அதிமுகவுக்கு இது காலத்தின் கட்டாயம் என்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய தேர்தல். பாஜகவுக்கு அப்படி அல்ல, விஜய்க்கு அப்படி அல்ல. விஜயை பொறுத்தவரை 26 இல்லை என்றால் 31 பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார்கள். 31 வரை கட்சி தாக்கு பிடிக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உற்சாகத்தில் போனவர்கள், இந்த தேர்தலிலேயே மந்திரி ஆகிவிடலாம், இந்த தேர்தலிலேயே எம்எல்ஏ ஆகிவிடலாம் என்ற கற்பனையோடு போனவர்கள் இருக்கிறார்கள் அல்ல, அவர்களையெல்லாம் விஜய் தக்க வைக்க வேண்டும். பாஜகவுக்கும் இந்த தேர்தல் ஆட்சிக்கு வராட்டா இனிமேல் எப்பவும் கிடையாது என்ற நிலைமை கிடையாது. அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தான். ஆகவே அதிமுக அதையும் சிந்தனையில் கொண்டு விவேகத்துடன் செயல்பட வேண்டும், விரைவாக செயல்பட வேண்டும். இப்போது கூட்டணி உருவாக்கினால்தான் கீழே நிர்வாகிகள் மத்தியில் ஒரு ஜெல் ஏற்படும். அதன் பிறகு இந்த ஆட்சிக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து இணைந்து செயல்பட்டு இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை ஊட்டி
அதன் பிறகுதான் தேர்தல் களத்துக்கு போக வேண்டும். நீங்கள் இன்னும் 6 மாதம் கழிச்சு கூட்டணி ஏற்படுத்தணும்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் களத்திலும் பின்தங்கியே இருப்பீர்கள். இதுதான் நிலைமை. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா, அதிமுகவுக்கு இது வாழ்வா சாவா பிரச்சனை. ஸோ கண்டிப்பாக அவங்க பாஜகவோட சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அவங்க நல்லதுன்ற பாயிண்ட்டை சொல்கிறீங்க. இன்னொரு சைடில் சொல்கிற விஷயம் என்னன்னா, அதிமுக பாஜகவோட சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் அது அவங்களுக்கு லாங் ரன்ல பிரச்சனை தான். காரணம் என்னன்னா, 21 பாஜகவுக்கு கம்மியான சீட்ஸ் தான் அதிமுக கொடுத்தாங்க. இந்த தடவை அப்படி கொடுக்க முடியாது. கண்டிப்பா பாஜக 50ல இருந்து 80 சீட்ஸ் வரைக்கும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படி அதிமுக பாஜகவுக்கு நிறைய சீட்ஸ் கொடுத்தா லாங் ரன்ல அதிமுக பெரிய அளவில் பலவீனப்பட்டுன்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அதன் வலிமைக்கேற்ற இடங்களை எதிர்பார்க்கும். நீங்கள் கூறுவது சரியான தகவல். எனக்கும் அதே மாதிரி தகவல் தான் இருக்கிறது. 50 தொகுதிகளுக்கு குறையாமல் பெற வேண்டும் என்ற கருத்து தமிழக பாஜக நிர்வாகிகளிடம் இருக்கிறது. இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. நீங்கள் பாஜகவுக்கு அதன் வலிமைக்கேற்ற இடங்களை அதிமுக கொடுத்தால்தான் இந்த கூட்டணி சுமூகமாகவும் பயணிக்க முடியும். ஏனென்று சொன்னால் திரு அண்ணாமலை அவர்களை மாற்றுவதா அல்லது அவரை நீடிப்பதா என்கிற பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை கூட்டணியில் எந்த நெருடலும் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் தலைவர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டால் நிச்சயமாக அது ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்தும். அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு காரணமாக பாஜக பக்கம் ஈர்க்கப்பட்ட சிலர் வாக்களிக்காமல் ஒரு பகுதியினர், அது எவ்வளோன்னு தெரியாது, 1% எவ்வளோன்னு தெரியாது நமக்கு, அவர்கள் அந்த வாக்கு கிடைக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை பாஜகவுக்கு கணிசமான இடங்களை அதிமுக ஒதுக்கினால் பாஜக அதிக இடங்களில் போட்டியிடுகிறது. ஆகவே அந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வோடு அந்த கசப்பை மறந்து வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடும். அதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஸோ ஒரு சைடில் நீங்கள் சொல்கிறது போல் நிறையா அலைன்ஸ் சம்மந்தப்பட்ட நகர்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே இபிஎஸ் அவர்களை, செங்கோட்டையன் அவர்களாம் சந்திச்சு பேசியிருக்காரு. இன்னொரு சைடில் நாளைக்கும் வந்து அவர் மீட்டிங்ஸ்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இடி ரைட்ஸ் நடக்குது. அதே போல் செந்தில் பாலாஜி அவர்களோட சகோதரரும் பார்த்தோம்னா நேற்று அவர் கோர்ட்டில் ஆஜராயிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சொல்லப்படுற இன்னொரு விஷயம் என்னன்னா, மறைமுகமா பாஜக திமுக மேலேயும் நிறைய அழுத்தங்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இனி போக போக இன்னும் நிறைய அழுத்தங்கள் போடுவாங்க எலெக்ஷன்ஸ் கிட்ட வரும்போதுன்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அரசியல் ரீதியாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி மற்றவர்களும் குற்றம் சாட்டினாலும் கூட நான் அதை ஏற்கவில்லை. இப்போது எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் அரசியல் ரீதியாக கொடுக்கப்படுகிற அழுத்தங்கள் என்று சொன்னால், ஏற்கனவே யூபிஏ ஆட்சியில் இருந்தபோது கலைஞர் டிவியிலே ரெய்டு நடந்தது. கீழே குலாம் நபி ஆசாத் திமுக தலைவரோடு பேசிக்கொண்டிருந்தார், கூட்டணி பற்றி பேசிக்கொண்டிருந்தார். அது அழுத்தம் கொடுப்பதற்காக எடுக்கப்பட்டதா? இப்போ திமுகவுடன் கூட்டணியாக பேசுகிறார்களா? அல்ல. பொதுவாக குறுகிய காலத்தில் வளர்ச்சி அடைந்த சில நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களில் அரசியல் முதலீடுகள் இருக்கின்றனவா என்ற கோணத்தில் சில தகவல்கள் ஒருவேளை அமலாக்கத்துறைக்கு நேரடியாகவோ அல்லது வருமான வரித்துறை மூலமாகவோ கிடைக்கின்றது என்ற செய்திகள் இருக்கின்றன. சில தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் குறுகிய காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் பெரும் வளர்ச்சியை கண்டிருக்கின்றன. அதுவும் எத்தகைய நிறுவனங்கள் என்று சொன்னால், திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களுக்கு மிக நெருக்கமான உறவினர்கள் நடத்துகிற நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள் அதே போல அதிமுக ஆட்சியிலோ திமுக ஆட்சியிலோ தொடர்ந்து பலனடைந்து வருகிற ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அல்லது நிறுவனங்கள். நீங்கள் சமீப காலத்தில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இத்தகைய இடங்களில் தான் வருமான வரித்துறையோ அமலாக்கத்துறையோ சோதனைகளை நடத்தி இருக்கிறது. என்ன காரணம்? குறுகிய காலத்தில் எப்படி பெரிய வளர்ச்சி காண முடியும்? பல பெரும் நிறுவனங்கள், கட்டுமான நிறுவனங்கள், ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன், நீண்ட காலமாக செயல்பட்டு வருகின்றன. அத்தகைய நிறுவனங்களே கூட திணறித்தான் சில ப்ராஜெக்டுகளை முடிக்கிறார்கள். மிஞ்சி போனால் ஒரே நேரத்தில் 2 இடங்கள் 3 இடங்களுக்கு மேல் ப்ராஜெக்டுகளை எடுப்பதில்லை. ஒரு 2 இடங்கள் எடுக்கிறாங்க, அதை முடிச்சுட்டு தான் போகிறாங்க. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் பார்த்தீர்கள் என்றால் சில நிறுவனங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒரே நேரத்தில் கட்டுமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்படியான நடவடிக்கைகள் நடக்கும்போது இந்த நிறுவனங்களின் பின்னணி என்ன, பின்புலத்தில் இருப்பவர்கள் யார் என்று சில தகவல்களின் அடிப்படையில் தான் வருமான வரித்துறையோ அல்லது மத்திய அமலாக்கத்துறையோ அல்லது வருவாய் புலனாய்வு பிரிவினரோ விசாரணைகளில் ஈடுபடுகிறார்கள். இவர்களுக்குள் மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேரிங் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் செய்தித்தாள்களிலும் பார்க்கிறோம். உயர் அதிகாரிகள் பேட்டிகளை அளித்திருக்கிறார்கள், 1-2 ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பேட்டிகளை அளித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி நடைபெறும் என்று அந்த அடிப்படையில் தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒன்றும் அந்த துறையில் இருக்க அதிகாரி நான் பேட்டி காணவில்லை. ஆனால் நான் பேட்டிகளை படித்து வருகிறேன்.
ஒன்று பேரிடம் எங்கேயாவது பொது நிகழ்ச்சிகளில் இன்கம் டேக்ஸில் பணிபுரிபவர்களை சந்திக்கிற போது எப்படி அவர்கள் இன்ஃபர்மேஷன் திரட்டுகிறார்கள் என்று தனிப்பட்ட முறையிலே தெரிந்து கொள்வதும் உண்டு. ஆக அப்படி தகவல்களின் அடிப்படையில் தான் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. உடனே அது அரசியல் தொடர்புடைய இடங்கள் என்பதால் இந்த செய்திகள் எல்லாம் அரசியல் படுத்தப்படுகிறது. நீங்கள் அரசியல் இல்லாமல் எத்தனையோ தனியார் நிறுவனங்களில் அண்மை காலத்தில் கூட நீங்கள் பார்த்தோம் 1-2 பெரும் தொழிலதிபர்கள் வீட்டில் சோதனை நடந்தது, கடையில் சோதனை நடந்தது. ஆகவே இத்தகைய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சில தினங்களுக்கு முன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பாரத பிரதமர் அவர்களும் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். ஊழல் பணம் எவ்வளவு கோடி, கிட்டத்தட்ட 5000, 6000, 8000 கோடியா என்னன்னு தெரியாது, பாரத பிரதமர் பேசியிருக்கிறார். என்னுடைய நிறைவு சரியாக இருக்கும் என்றால் 5000க்கு மேற்பட்ட கோடி தான். அதில் சொல்லியிருக்கிறார், அமலாக்கத்துறையால் முறைகேடான பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்று பாரத பிரதமர் கூறியிருக்கிறார். ஆக இவையெல்லாம் பல்வேறு இடங்களிலே நமக்கு விசாரணை நடக்கிற போது நீங்கள் பார்த்தோம், வடபலத்திலே மலைப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தில் நடைபெற்ற சோதனையில் முன்னாள் முதலமைச்சர் அந்த இதில் சோதனையில் பார்த்தோம்னால் ஒரு 400-500 கோடி ரூபாய் பணம் வீட்டிலேயே இருந்திருக்கிறது, அவருடைய சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் இருந்திருக்கிறது. ஆகவே இப்படி பெரும் பணம் கண்டெடுக்கப்படுகிற நிகழ்வுகளையும் சைமல்டேனியஸாக நாம் பார்க்கிறோம். அரசியல் புள்ளிகளுக்கு வேண்டியவர்கள் என்பதாலேயே அது அரசியல் சோதனை என்று முத்திரை குத்துவதோ அல்லது அது பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொல்லுவதோ அல்லது அவர்களை நிர்பந்திப்பதற்காக மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கை என்று சொல்லுவதோ ஏற்றுக்கொள்ள இயலாத ஒன்று. இரண்டாவது, அமலாக்கத்துறை என்றாலே இன்றைக்கு ஏன் எதிர்க்கட்சிகள் பதறுகின்றன? நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள், நாங்கள் ஜனநாயக பூர்வமாக எதையும் சந்திக்க தயார், எங்கள் மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை என்ற ஒரு புகழ்பெற்ற வசனத்தை எப்போதும் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். மடியில் கனம் இல்லை, எங்களுக்கு வழியில் பயம் இல்லைன்னு. மடியில் கனம் இல்லைன்னா ஏன் அமலாக்கத்துறைன்னா பதறீங்க? அமலாக்கத்துறையினாலே பதறீங்க. இன்றைக்கு ஒரு விசித்திரமான வழக்கை போய் நீதிமன்றத்தில் தமிழக அரசு போட்டிருக்கிறது. அதை விட ஒரு கேவலமான ஒரு முறையீடு மனு உண்டா என்று நான் கேட்கிறேன். தமிழக அரசு போய் அமலாக்கத்துறை இந்த வழக்கை டாஸ்மாக் விஷயத்தை மேலும் கிளறக்கூடாது, விசாரிக்கக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்டு தான் விசாரிக்கணும். ஏன் உயர் நீதிமன்ற நீதிபதி உங்களுக்கு இதை யாரை காப்பாற்றுகிற முயற்சி என்று கேட்டிருக்கிறது? உங்களுக்கு உரைக்கவே இல்லையா? தமிழக அரசுக்கு உரைக்கவே இல்லையா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்பார்கள். உங்களுக்கு அது உரைக்காமல் நீங்கள் உடனே ஆளுநருக்கு எதிராக வந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து கொண்டாடுகிறீர்கள். உங்களை இந்த நீதிமன்றம் கன்னத்தில் அறைவது போல் கேள்வி கேட்டிருக்கிறது. அதை பற்றி தமிழக அரசுக்கு விதி இல்லை, விவஸ்தை இல்லை, லஞ்சம் இல்லை. ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்துவிட்டது என்று கொண்டாடுகிறீர்கள். அந்த செய்தியை கூறி இதை மறைக்க பார்க்கிறீர்கள். இந்த லட்சணத்தில் நீங்கள் இருந்து கொண்டு அமலாக்கத்துறையை குறை கூறுவதற்கு தமிழக அரசுக்கு தார்மீக தகுதி இல்லை என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா சார், இப்போ டெல்லி லிக்கர் ஸ்கேம் மாதிரி இங்கேயும் பெரிய ஒரு டாஸ்மாக் ஸ்கேம் ஒன்று வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில முக்கியஸ்தர்களும் மேபி அரெஸ்ட் பண்ணப்படலாம், அந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி அது நடக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அண்மையில் நடந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனைகளின் விசாரணை பற்றி சில ஊடகவியலாளர்கள் அல்லது 1-2 பேர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இது ஏதோ செந்தில் பாலாஜி அவர்களை குறிவைத்து நடப்பதாக தெரியவில்லை. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்த காலகட்டத்தில் அந்த மதுபான கொள்முதல் முடிவுகள் அல்லது அப்போது நடந்த சில டீலிங்ஸ் இதையெல்லாம் யார் கவனித்தது? அவர் சார்பாக இயங்கியதா அல்லது அவரை ஓவர்டேக் பண்ணிவிட்டு சிறையில் இருக்கிறவரை, அப்போ ஒரு துறையில் கொஞ்ச நாள் இருந்தார், அப்புறம் குறையிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு விட்டார். அப்போதைய டீலிங்கெல்லாம் யார் பண்ணது? திரு முத்துசாமி அவர்கள் இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் தலையிடக்கூடியவர் அல்ல, அவர் ஒதுங்கி போக விரும்பினார் என்று செய்திகள் சில பத்திரிகைகளிலே வந்தது. நீங்களும் அதை கவனித்திருக்கக்கூடும். அப்படியானால் அப்போது ஆதாயம் அடைந்தவர்கள் யார் அந்த சமயத்தில் என்கிற விசாரணை நடைபெற்றிருக்கலாம் என்று சிலர் கருதுகிறார்கள், யூகிக்கிறார்கள். அமலாக்கத்துறை சூசகமாக சொல்லியிருக்கிறது, இதில் பெரும் பணம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, பல பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறது. விசாரணையின் முடிவில் அது யார் வரை போகும் இந்த விசாரணைகள் என்று நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சரி, இப்போ தமிழக பாஜகவை பொறுத்தளவில் 2 விதமான பார்வைகள் முன்வைக்கப்படுது. ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தனியாக எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது நல்லது, 24 மாதிரியே 26 தனியாக போகிறது நல்லது, அப்போ அதிமுக பலவீனப்படுவாங்க, லாங் ரன்ல தமிழ்நாட்டில் பாஜக வளர வாய்ப்பு இருக்குன்றாங்க. இன்னொரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் பாஜக நிறையா சீட்ஸ் வின் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது. ஏன்னா அடுத்து 29 எலெக்ஷன்ஸ் வரும்போது அதுக்கு முன்னாடி ஒரு ஃபவுண்டேஷன் போட வேண்டிய தேவையும் இருக்குன்றாங்க. நீங்கள் உங்களோட பார்வை என்னல்ல? நீங்கள் கூறியது போல 2 விதமான
கருத்துக்கள் அல்லது பார்வைகள் தமிழக பாஜகவுக்குள்ளேயே இருக்கிறது. முதல் பார்வை திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிறது, அவருடைய ஆதரவாளர்களுக்கு இருக்கிறது. இரண்டாவது பார்வை தேர்தலில் போட்டியிட விரும்புகிற, அந்த நோக்கத்தோடு எம்எல்ஏ ஆக வேண்டும் என்று விரும்புகிற அவர்கள் மத்தியிலே இருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா ஆழமாக வேரூன்ற வேண்டும், காலூன்ற வேண்டும், அதற்கான முயற்சிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன், நான் ஒரு 15-20 சீட்டு வாங்கிட்டு போகிறதுக்காக இந்த பதவியில் இல்லை என்று ஒரு முறை பேசினார். ஆகவே தான் அவரிடம் என்ன கேட்கப்பட்டது என்றால், அதிமுகவுடன் கூட்டணி என்றால் நீங்கள் அந்த நீடிப்பீர்களா, உங்களுடைய பழைய நிலையில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்களா என்று கேட்டபோது நான் என்னுடைய பழைய நிலையில் உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அதன் காரணமாகத்தான் அவர் மாறுவாரா என்கிற யூகங்களே வலுப்பெற்றன. என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் சொல்லுவது போல இந்த முறை தனியாக போட்டியிட்டு விட்டால், இந்த முறை அதிமுக தேர்தலில் தோற்றுவிட்டால் அதிமுகவினுடைய ஸ்பேஸை பாஜக நிரப்ப முடியும் என்ற பார்வை இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு வலிமையாக காலூன்ற விடக்கூடாது. அது ஏற்கனவே வலிமையாக காலூன்றிய இயக்கமாக இருக்கலாம். இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு ஒரு கட்சி ஆட்சியில் இருந்து இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வருகிற விஷயம் என்பது ஒரே ஒரு முறைதான் அண்மையிலே நடந்தது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2011 முதலமைச்சரானார், மீண்டும் 2016 முதலமைச்சரானார். அதற்கு முன்பு பார்த்தால் 1980 முதல் 88 வரை மக்கள் திலகம் மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். 77 முதல் 88 வரை 3 சட்டமன்ற தேர்தல். முதல் சட்டமன்ற தேர்தல் அவர் முதல் முறை வெற்றி பெற்ற போது 2.5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசிடம் மண்டியிட்டு ஆட்சியை கலைக்க வைத்தது. அப்போது இவர்களுக்கு ஜனநாயகம் பற்றியெல்லாம் சிந்தனையே வரவில்லை. ஜனநாயக விரோதமாக எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது. அதற்கு பல்லக்கு தூக்கிய கட்சி தான் திமுக. ஆகவே அவர்கள் பழைய வரலாற்றை எல்லாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் அநியாயமாக எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது என்று சொல்லி மக்கள் மீண்டும் எம்ஜிஆரை ஆதரித்து 80ஆம் ஆண்டு பதவியில் உட்கார வைத்தார்கள். அந்த தேர்தல் திமுக 2வது முறை தோற்றது. 84 3வது முறை நடந்த தேர்தலில் எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்தபடியே இங்கே வெற்றி பெற்றார். ஆகவே 3 தேர்தல்களில் எம்ஜிஆர் தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருந்தார். அதன் பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகு அந்த வரலாறை படைத்தவர் செல்வி ஜெயலலிதா தான். 2011 ஜெயிச்சார், 2016 ஜெயிச்சார். இப்போ திமுக மீண்டும் வந்துவிட்டால் பாஜக எதிர் சக்தியாக நிற்கலாம். அது வருவது நல்லதா, தமிழகத்திற்கு நல்லதா என்ற கேள்வியோடு பாரதிய ஜனதாவில் மேலிடமும் சிந்திக்கிறது. இங்கே இருக்கிறவர்களும் நாம் கூட்டணி வைத்து போட்டியிடலாம், இன்னும் கொஞ்சம் நம்முடைய வலிமையை உயர்த்தி கொள்ள முடியும், சட்டமன்ற பர்ஃபார்மன்ஸின் மூலம் நாம் உயர்த்தி கொள்ள முடியும். அதன் பிறகு நம்ம 2029 அல்லது மறுபடியும் வரக்கூடிய 31 அந்த தேர்தலில் நாம் ஒரு வலிமையான சக்தியாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். 2 விதமான பார்வை அதிமுகவுக்கு இருக்கிறது. 2 தரப்பிலும் வாதங்கள் வலிமையாக இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை அண்ணாமலையினுடைய பங்களிப்பு தமிழக பாஜக வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்கது என்பதால் அண்ணாமலை அவர்களை முன்னிறுத்தி தான் தமிழகத்தில் பாஜகவை மேலும் வலிமையாக கொண்டு செல்ல முடியும். அந்த இடத்தை அண்ணாமலை தான் நிரப்ப முடியும் என்பது என்னுடைய பார்வை. ஸோ இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைதினே வச்சுப்போம். அப்படி அந்த கூட்டணி அமைந்தா அவங்க திமுக கூட்டணியை வீழ்த்தக்கூடிய பொட்டன்ஷியல் அந்த கூட்டணிக்கு இருக்குமா? டஃப்பாக ஃபைட் பண்ண முடியுமா? நான் சொல்வது போல அந்த அணி ஒன்றுபட்டு அமைய வேண்டும், மிக விரைவாக அமைய வேண்டும். அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்ட திரு ஓபிஎஸ் அவர்கள் கட்சியில் சேர்த்து கொள்ளப்பட்டு திரு டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவோடு கூட்டணி வைத்து, அதே போல் பாஜக, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, தமாக எல்லா சக்திகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும். கொஞ்சம் முயற்சி எடுத்து முடிந்தால் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களையும் அந்த அணியில் இணைக்க வேண்டும். வெற்றி உறுதியாகிவிடும். அதுக்கு சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாம் தமிழர் கட்சி சீமான் தொடர்ந்து தனித்து போட்டியிடுவேன், என்னுடைய தனித்தன்மையை இழக்க மாட்டேன் என்று கூறி வருகிறார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக அல்லது அந்த கட்சியினுடைய போக்குக்கு எதிராக அவர் கொள்கை ரீதியாக உறுதியாக இருக்கிறார் என்று சொல்லும்போது ஒரு சில விட்டு கொடுத்தல்கள், காம்ப்ரமைஸ், ஆனால் அந்த காம்ப்ரமைஸுக்கு அவர் தயாராக இல்லை என்று தான் தெரிகிறது. தனிப்பட்ட முறையில் செய்தியாளராகவும் சரி, அதிகாரபூர்வமாக பத்திரிகையாளராக பேட்டி என்கிற வகையிலும் சரி உரையாடிய போது அவர் அந்த காம்ப்ரமைஸுக்கு தயாராக இல்லை. சீமான் அவர்கள் அல்லது விஜய் அவர்களோ களத்தில் இருந்தாலும் கூட வெற்றி பெறுகிற அணிக்குத்தான் பெருவாரியான மக்கள் வாக்களிப்பார்கள். திமுக போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ள அதிமுக அணிக்குத்தான் வாய்ப்பு அளிப்பார்கள். ஆகவே விஜய் எக்ஸ்போஸ் ஆகி விடுவார் என்று தான் நான் பார்க்கிறேன். விஜய்க்கு இப்போது அவர் 15% என்று அவருடைய ஆதரவாளர்கள் எதிர்பார்ப்பது அது கூட கிடைக்காது. விஜய்க்கென்று இருக்கக்கூடிய கோர் ஃபேன்ஸ்
தீவிர ரசிகர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் மட்டும்தான் வாக்களிப்பார்கள். அரசியல் ரீதியாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய, தேர்தல் சமயத்தில் முடிவெடுக்கக்கூடிய, அரசியல் ரீதியாக சிந்திக்கக்கூடிய வாக்காளர்கள் பாஜக அதிமுக கூட்டணிக்குத்தான் வாக்களிப்பார்கள். அதன் மூலம் களத்தில் மிக கடுமையான போட்டி, நேரடி போட்டி என்பது திமுகவுக்கும் அதிமுக பாஜக அணி உருவானால் அந்த அணிக்கும் தான் இருக்கும். 26 தேர்தலை பொறுத்தளவில் 2 திராவிட கட்சிகளோடையும் சேராத கட்சிகள் யாருன்னு பார்த்தோம்னா, ஒன்று என்டிகே, இன்னொன்று டிவிகே. ஸோ 26ல் இந்த 2 கட்சிகளும் மாற்று அரசியல் வேணும்னு விரும்பக்கூடிய அந்த மக்களை கவரக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவாங்க. 2 பேரில் யாருக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க, மாற்று அரசியல் விரும்பக்கூடிய வாக்காளர்களை கவர்றதுல? மாற்று அரசியலை விரும்புகிற வாக்காளர்களை விட இப்போது மாறி மாறி ஆட்சி வர வேண்டும் என்று கருதுகிற வாக்காளர்கள் கொஞ்சம் கணிசமாக இருக்கிறார்கள். சீமான் 8% வாங்கி கொண்டிருக்கிறார், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. விஜய் இன்னும் அன்டெஸ்டட் 10% மினிமம் வாங்குவார் என்பது பல அரசியல் விமர்சகர்கள் அல்லது சில பத்திரிகையாளர்களின் பார்வையாக இருக்கிறது. ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் தேவை என்ற கருத்து மக்களிடம் வலுப்பெற்று விட்டால் அது எப்படி வலுப்பெறும்? எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அணி ஒரு அணி நம்பிக்கையூட்டக்கூடிய அணியாக இருக்க வேண்டும். அது வெற்றி பெறும் என்கிற தோற்றம் இருக்க வேண்டும். அந்த அணியை பார்த்தால், ஓ, இவ்வளவு பேர் சேர்ந்திருக்கிறார்கள், நிச்சயமாக இவர்களால் வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை வர வேண்டும். இப்போ நீங்கள் பாஜகவே தனியாக நிற்குது, அதிமுகவே தனியாக நிற்குதுன்னு வைத்தீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் கிளியர் அட்வான்டேஜ். ஆட்சி மாற்றம் என்பது நிகழக்கூடிய வாய்ப்பு என்பது குறைந்துவிடும், மங்கிவிடும். ஆகவே அதிமுக பாஜக இணைய வேண்டும் என்ற அவசியம் பாஜக தலைமை கருதினாலோ அல்லது இங்கே இருக்கிறவர்கள் கருதினாலோ திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான். ஸோ அந்த அணி ஒரு வலுவான அணியாக கட்டமைக்கப்பட்டால் அதற்கு எதிராக உள்ளே எதுவும் சலசலப்பு எழுந்து விடக்கூடாது. அந்த அணி வலுவாக இருந்து விட்டால் நிச்சயமாக விஜய்க்கும் சீமானுக்கும் வரக்கூடிய வாக்குகள், கிடைக்க வேண்டிய வாக்குகள் கூட கிடைக்காமல் கணிசமான வாக்குகள் அந்த அணிக்குத்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, அதிமுக பாஜக அலைன்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸை உருவாக்கிட்டாங்கன்னா மாற்று அரசியல் முன்னிக்கக்கூடிய டிவிகே என்டிகே 2 பேரும் பாதிக்கப்படுவாங்கன்றீங்க? நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள். சார், இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திச்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவார் அப்படின்ற விஷயம் எல்லாரும் பரவலாக பேசினாங்க. அதுக்கப்புறம் அந்த பேச்சு கொஞ்சம் குவைட்டாக இருக்கு. ஸோ இப்போதைக்கு சூழல் என்ன? அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? தமிழக பாரதிய ஜனதாவில் ஒரு பிரிவினர் அண்ணாமலை மாற்றப்பட்டு விடுவார் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் அதை ரசிக்கவில்லை. அண்ணாமலை நிச்சயமாக கட்சிக்கு கடுமையாக உழைத்திருக்கிறார். அதே சமயம் இந்த கூட்டணி நெருடல் இல்லாமல் கொண்டு செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா தலைமை விரும்புகிறது. அதிமுக கண்டிஷன் போட வாய்ப்பில்லை. ஆனாலும் கூட திரு அண்ணாமலைக்கு அது நெருடலான அம்சமாக இருக்கிறது. அண்ணாமலை மாற்ற வேண்டும் என்று நிர்பந்திக்கிற நிலையில் அதிமுக இன்றைக்கு இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள், அவரோட மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கட்சியை வலிமைப்படுத்துகிற பணியை மேற்கொள்ள நான் விரும்புகிறேன். ஆகவே நீங்கள் இந்த கூட்டணி அவருக்குன்னு ஒரு பிக்சர் கொடுத்துருக்கிறார் மேலிடத்திற்கு, செயல் திட்டம். இது இல்லை, இப்போ இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி. ஸோ அப்போதே அவர் பாரதிய ஜனதாவின் தலைமையில் ஒரு அணியை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருந்தது. ஆகவே அவர் நீடிப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்று தான் நான் பார்க்கிறேன். அது அவருடைய டிசிஷன். அதாவது என்னை விட்டு விடுங்கள், நான் பார்ட்டி ஒர்க்கராக இருந்து தேர்தலில் வேலை செய்கிறேன் என்று அவர் கூறி வருவதாக நான் கேள்விப்படுகிறேன். ஆகவே ஆனால் என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதாவுக்கு அதனால் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிறிய பகுதி அவரால் ஈர்க்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்காளர்கள் இருந்தாலும் அவர்களில் ஒரு பகுதியினர் அண்ணாமலை மாற்றியது சரியல்ல என்று கருதக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. ஆனாலும் கூட நான் கேள்விப்படுவது, இந்த ஏற்பாடு என்பது அண்ணாமலைக்கு பதிலாக இன்னொரு தலைவரை நியமிக்கக்கூடிய ஏற்பாடு என்பது நிரந்தர ஏற்பாடாக இருக்காது. ஒரு வருடம் அல்லது அந்த அந்த கால அளவுக்கு மேல் அது இருக்க வாய்ப்பில்லை. திரு அண்ணாமலை அவர்களை முன்னிறுத்தி தான் பாரதிய ஜனதா தமிழகத்தில் தொடர்ந்து செயல்படும் என்று சில விவரம் அறிந்த நண்பர்கள் சொல்லுகிறார்கள். நானும் திரு அண்ணாமலையை முன்னிறுத்தி தமிழகத்தில் பாரதிய ஜனதாவை கொண்டு செல்வதுதான் நல்லது. அதுதான் தமிழகத்தில் பாஜக வலுவாக காலூன்றவும் வலிமை பெறவும் உதவுமே தவிர அண்ணாமலைக்கு பதிலாக அவருடைய இடத்தை இன்னொருவர் ரீப்ளேஸ் செய்ய முடியும், அதே வலிமையுடன் கொண்டு செல்ல முடியும் என்று நான் கருதவில்லை. ஸோ இப்போ அதிமுகவை பொறுத்தளவில் பாஜக, தமிழ்நாட்டு பாஜக தலைமையை மாற்றணும்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு இல்லையா? அப்போ ஏன் மாற்றுறாங்க பாஜக தலைமை?
அண்ணாமலை அவர்கள் விரும்பவில்லை என்றால் என்ன செய்ய முடியும்? கூட்டணியை ஒரு ஏற்பாடை நீங்கள் வைத்துக்கொண்டு அவர் அந்த ஏற்பாட்டில் உடன்பட்டு போவதற்கு விரும்பவில்லை என்றால் என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே கூட்டணி இருந்தால் நான் நீடிக்க மாட்டேன் என்று சொன்னதாக ஒரு தலைப்புச் செய்தியை போட்டு விட்டார்கள். அந்த செய்தியில் உள்ளே வந்து அவ்வளவு வலிமையாக பேசவில்லை என்றாலும் ஒரு கட்சியிடம் போய் ஒரு 15-20 சீட்டுக்காக நான் இந்த இடத்துல இல்லை, பாஜகவை முதன்மை கட்சியாக கொண்டு வரணும், கூட்டணி ஆட்சி என்றெல்லாம் பேசியிருக்கிறார். இப்போது கூட்டணி ஆட்சிக்கான ஏற்பாடு தேர்தலுக்கு முன் தெரிவிக்கப்படாது, தேர்தலுக்கு பிறகு வேண்டுமானால் அந்த நிலை நேரிட்டால் அது வேறு விஷயம். தேர்தலுக்கு முன் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க மாட்டோம் என்று அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் சிலர் கூறுகிறார்கள். ஆகவே அப்படி உத்தரவாதம் கொடுக்காத நிலையில் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்று அண்ணாமலை நோக்கி நாளைக்கு கேள்விகள் வரும். எந்த கேள்விக்கும் வழவழ குழகுழா என்று பதில் சொல்லி அவருக்கு பழக்கமில்லை. இரண்டாவது, நான் எடுத்த நிலைப்பாட்டில் நான் அடிக்கடி மாற்றிக்கொண்டு இந்த இரண்டு கழகங்களைச் சேர்ந்தவர்களைப் போல நான் செயல்படுகிற அரசியல்வாதி இல்லை என்று அவர் சில முறை கூறியிருக்கிறார். ஆகவே அவர் இந்த அலையன்ஸுக்கு ஒத்து வர மாட்டார் என்று தான் நான் பார்க்கிறேன். அவர் தனிப்பட்ட முறையில் அவர் அதை ஏற்றுக்கொண்டு ஜீரணித்து கொண்டு அவர் எப்படி அதிமுகவுக்காக அவரை முதலமைச்சராக்குங்கள் என்று கேம்பெயின் செய்வாரா? அதிமுக சார்பில் முன்னிறுத்தப்படுகிற ஒருவரை முதலமைச்சராக்குங்கள் என்று கேம்பெயின் செய்வாரா? எப்படி அது சாத்தியமாகும் என்று அண்ணாமலையினுடைய ஆதரவு பிரமுகர்கள் 1-2 பேர் சொல்லுகிறார்கள். அதை என்னாலும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அண்ணாமலை அவர்களை மாற்றுவது அல்லது வேறொருவரை போடுவது என்பது தற்காலிக ஏற்பாடாக இருப்பது தான் பாஜகவுக்கு நல்லது. அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பின்னாலும் இப்போது ஒரு அங்கீகாரம், ஏதாவது உரிய அங்கீகாரம் கொடுத்து பின்னாலும் அவர்தான் தமிழக பாஜகவினுடைய ஃபேஸாக முன்னிறுத்தப்பட வேண்டும். அதுதான் பாஜகவுக்கு நல்லது.